வெஸ்ட் மெயின் ரோடு ஏரிக்கரையில இருக்கிறோம். முன்னாடி மழையெல்லாம் வந்தா இப்படி தண்ணியே வந்ததில்லை. இப்ப வந்து இந்த தண்ணி வந்து ஒரு வாரமா 10 நாளா தேங்கி இருக்குதுங்க. மழை வருதுன்னு தெரியாதா? இதை வந்து ரெடி பண்ண மாட்டாங்களா? இதை வந்து முன்னாடியே எடுத்து விட்டுருக்கணும்ல, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க பின்னாடி உள்ளவங்க பாதிக்கப்பட்டவங்களா, முன்னாடி இருக்கிறவங்கள வந்து கண்டுக்கிறாங்களே இல்ல. முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களா? இதுக்கு என்ன தீர்வு? தண்ணி வந்து வராது, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. தண்ணி வந்து வராத அளவுக்கு சொல்றாங்க சார். தண்ணி வராத அளவுக்கு நாங்க காவா கட்டியிருக்கிறோம். இனிமே தண்ணி பிரச்சனையே வராது, வீட்டுகளுக்குலாம் தண்ணி எந்தது வராது அப்படி வந்து சொல்லிதான் எங்களுக்கு சொல்றாங்க. வர்ற நேரம்னா அதான் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு வாரமா தண்ணி தேங்கி இருக்குது. அப்போதைக்கு பாத்துருக்கலாம்ல, அதை ரெஸ்பான்ஸ் எடுக்கல. அப்ப அப்படி இருக்கா. இப்ப வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து மாட்டிருச்சு, என்ன செய்ய முடியுங்க சொல்லுங்க? அப்ப என்ன இது பண்றாங்க? இப்பதான் தண்ணி வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி போன் பண்ணி சொன்ன பின்னாடி நாங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பேர் இந்திரா, லட்சுமிபுரம், வேளச்சேரியில இருக்கோம். லட்சுமிபுரம் 2வது குறுக்கு தெரு. எங்க வீடு ஃபுல்லா தண்ணி. கவுன்சிலர் கிட்ட போய் இப்ப கவுன்சிலர் வந்து கிளியர் பண்ண வந்துருக்காரு. எங்க வீட்டுல சமையல் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. சாப்பிடல 3 நாள் ஆச்சு. நாங்க சாமி ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் மிதக்குது வீட்டுல. அப்பவே வந்து எடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் கிடையாது. இந்த நஷ்டத்துல நாங்க என்ன பண்றது? குழந்தைங்களெல்லாம் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இருக்கிறோம். இங்க பசங்களாம் எல்லாம் லீவ் போட்டு வீட்லயே உட்காந்து கட்டில மேலே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தான் எதுனா சொல்யூஷன் பண்ணோம். இப்பதான் இனிமே கிளியர் பண்றாங்க. 3 நாளா காவா தண்ணி, நல்ல தண்ணி இருந்தா கூட பரல, காவா தண்ணி கலந்து எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாத சாப்பிட முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப கவுன்சிலர் வந்து பாத்துருக்காரு, பார்த்து ஒரு சொல்யூஷன் பண்றேன்னு வந்திருக்காரு. பண்ணாதான் நாங்க வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா நாங்க ரோட்ல தான் உட்காருவோம். இன்னைக்கு வீட்டுல உட்காந்து எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க தான் எதனா பார்த்து செய்யணும். நீங்க பண்ணுங்க எதனா. நேற்று லேசான மழை, ஏர்ல தண்ணி போனா எங்களுக்கு தண்ணி போயிருந்தாக்கா எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்பதான் கவுன்சிலர் வந்து எங்களுக்கு இது சொல்யூஷன் பண்ணிருக்காரு. அவரால் தான் இப்ப எங்களுக்கு தண்ணி போகுது. அதனால நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம். போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணி அவர் தான் இப்ப வந்து செய்யறாரு. அவர் இல்லைன்னா இப்ப அவரை நிக்க வச்சு இந்த வராரு. அவர் தான் பண்றாரு எங்களுக்கு. இப்ப அவர் இல்லைனாக்கா நாங்களாம் நடுத்தர் தான் நிக்கணும். இப்ப அவர் வந்து எங்களுக்கு செய்யறாரு. அதனால நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு தண்ணி போச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம்.